நம்புவாங்க. அவர் பயன்படுத்தின பால் எருமை பால் தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கருப்பா இருக்கு. எருமை மேய்க்கத்தலைக்கு பன்னி மேய்க்கத்தலை. ஒரு பன்னி 50,000. என்னையே உங்களை யாராவது 50,000 கொடுத்து வாங்குவாங்களா? இப்போ இது பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம உளவியலா நோயாளியாக்கி ஆடு மாடு தான் மேய்க்கத்தாய், அதுதான் மேய்க்கணும். பிரதமர் பேசுறாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. இந்தியா அதிகமாக அந்நிய செலவணி ஈட்டுத வருவாய் ஈட்டுகிறது மாட்டுக்கறி ஏற்றுமதியில். இந்தியா அதிகமாக பொருளாதாரம் ஈட்டுறது பால் ஏற்றுமதியில். பிரேசிலுக்கு நமக்கு சண்டை. ஒன்று பால் ஏற்றுமதியில் அவன் 1 இருப்பான், நம்ம 2 இருப்போம், இல்லை நம்ம 1 இருப்போம். போட்டி நடக்குது. பாலையும் கரும்பையும் வச்சு அவன் பொருளாதாரம். டைரி டேல பால் நாளில் பிரதமர் பேசுறாங்க, பாலில் மிகப்பெரிய சண்டை இருக்கு, அதிலே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். நான் இது 2ஐயும் என்னுடைய காணொலியில் அவர் பேசுறதையே போட்டு காமிட்டேன்.